அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு மகிழ்ச்சியின் விழா என்னும் தொடரில் இன்று எலிசபெத்து, அவர் வயிற்றிலிருந்த திருமுழுக்கு யோவான் இருவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். குழந்தை இயேசு அன்னை மரியாவின் வயிற்றில் இருக்கின்ற பொழுதே அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சி வழங்கப்பட்டது. இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே மகிழ்ச்சியை பெற்றவர்களில் அவர்களும் ஒருவர். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1:41. மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. ஆகவே திருமுழுக்கு யோவான் வயிற்றில் இருக்கிறார். அவருடைய தாய் எலிசபெத்தின் வயிற்றில் இருக்கிறார். அன்னை மரியாவின் வயிற்றில் குழந்தை இயேசு இருக்கிறார். எனவே மரியாவின் வாழ்த்தை கேட்டவுடன் யோவான் மகிழ்ச்சியால் துள்ளினார். எலிசபெத்தும் சொல்லுகிறார் 44வது இறைமொழியில், உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை வேறு வகையால் துள்ளிற்று. ஆகவே இங்கே தாயும் தாயின் வயிற்றிருக்கிற குழந்தையும் கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய ஒரு முன் அடையாளமாக மகிழ்ச்சியை பெறுகின்றார்கள். கருவுற்றிருக்கிற தாய்மார்கள் எல்லோருமே மகிழ்ச்சியால் நிரம்புகிறார்கள். காரணம், புதிதாக ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. ஆகவே கிறிஸ்து பிறப்பு விழா காலத்தில் யாரெல்லாம் கருவுற்றிருக்கிறார்களோ, யாரெல்லாம் தாய்மை அடைந்திருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோருக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு மகிழ்ச்சியின் விழாவாக அமைகிறது. உங்களுக்கு அமைதி உரித்தாக.